கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 119:9 வாசிக்கிறோம், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதானே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது வசனத்தின்படி காத்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமான அன்பான வாலிபனே, வாலிப கன்னிகளே, கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளை, இன்று பொல்லாங்கு நிறைந்த உலகத்தில் நீங்கள் நானும் வாழ்கிறோம். சாத்தானானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிக தீவிரமாய் வாலிபர்களை மோசம் போக்கிறான் என்பதை மறந்துவிடக்கூடாது. மற்றவரை காட்டிலும் வாலிபர்களுக்கே அதிக ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது. இயேசு வாலிபராய் இருந்தபோது அவருக்கும் சோதனைகள் வந்தது. ஆனால் இயேசு சோதனைகளை வென்றார். இன்றும் அதே இயேசுவானவர் அவனிடம் வரும் வாலிப பிள்ளைகளுக்கு பலன் தர அவரிடம் அழைக்கிறார். பாவத்தில் தானே மேற்கொள்ள என்று நினைக்காதே. பாவத்தை தடுப்பதை விட பாவத்தில் வீழ்வது எளிது என்பதை மறந்துவிடாதே. உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை இருதயத்தில் வைத்தேன் என்று சொல்லி தாவீது பக்தன் சொல்கிறார். இந்த வசனமே இயேசு ஜெயித்ததற்கு தாரக மந்திரமாக இருந்தது. இன்னொரு சங்கீதம் 119:105 வாசிக்கிறோம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. மறுபடியும் பிசாசு அவரை முகிர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாக கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாக என்று எழுதியிருக்கிறது என்றார். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளை, வேதத்தின்படி வசனத்தின்படி அங்கே ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார். அப்போது பிசாசானவன் அவரை விட்டு விலகி ஓடி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அன்பான வாலிபர்களே, பயனுடைய வேலையில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுத்துள்ள திறமைகளை பயன்படுத்தி அவைகளின் நேரத்தை செலவிடுங்கள். வீண் சிந்தனை மற்றும் பாவத்திற்கு வழிவகுக்கூடிய காரியங்களை செயல்படக்கூடாது. பவுல் சொல்லும் ஆலோசனை கவனித்து பாருங்கள். கடைசியாக சகோதரே, உண்மை உள்ளவை எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவை எவைகளோ, நீதி உள்ளவை எவைகளோ, கற்புள்ளவை எவைகளோ, அன்புள்ளவை எவைகளோ, நற்கீர்த்தி எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லி பவுல் அழகாக எழுதுகிறார். இந்த உலகத்திலே நீங்கள் வாழும்போது பிள்ளைகள், நீங்கள் எவையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து முடிந்த அளவிலே நீங்கள் நானுமாக வேதத்திலே நேரத்தை செலவிடுவோம். பெற்றோர்களும் நீங்கள் செலவிடுங்கள். அப்படி செலவு செய்யும் போது நீங்கள் நானும் சிக்கிக்கொள்ளாதபடி பாதுகாத்துக் கொள்ள முடியும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.